விஜயனுடைய இந்த நிகழ்வு பெண்களுக்கு அரசியல் என்ன அப்படிங்கிறத முழுசா எடுத்து சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பெண்களுக்கு அப்படியான ஒரு இயற்கை உபாதை வரும் பொழுது, குழந்தைகளுக்கு வரும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் பார்த்தாரா அப்படின்னா, அதை எந்த தலைவரும் பார்க்கவில்லை. விஜய் ஒரு மாற்று அல்ல, அவரும் அதை பார்க்கவில்லை என்பதுதான். சினிமாவில் பார்த்தா மேக்கப் எல்லாம் போட்டு வருவார், மற்றபடி டிவியில் பார்க்குறது எப்படி இருக்காரோ அப்படி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொய்யான ஒரு நடிகரை பார்க்க வேண்டும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இந்த நடிகர் அரசியலில் மூழ்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விஜயனுடைய இந்த நிகழ்வு பெண்களுக்கு அரசியல் என்ன, அரசியலில் நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்கிறது முழுசாக எடுத்து சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். குறிப்பாக தமிழக பெண்கள் இயக்கம் 50% அரசியலில் பெண்கள் அப்படிங்கிற நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அரசியல் தலைவர் வர்றாரு. அந்த கூட்டத்தில் ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு நிலைமை. அந்த வரக்கூடிய தலைவர் 8 மணி நேரம் கழித்து வருகிறார். அந்த 8 மணி நேரம் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பில் ஆண்களுக்கான சுதந்திரம் உண்டு. அவர்கள் தனக்கான இயற்கை உபாதைகள் வரும் பொழுது அதை அவங்க எப்படியாவது கையாண்டு கொள்வார்கள் என்ற நிலைதான் இருக்கு. ஆனால் பெண்களுக்கு அப்படியான ஒரு இயற்கை உபாதை வரும் பொழுது, குழந்தைகளுக்கு வரும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் பார்த்தாரா அப்படின்னா, அதை எந்த தலைவரும் பார்க்கவில்லை. விஜய் ஒரு மாற்று அல்ல, அவரும் அதை பார்க்கவில்லை என்பதுதான். அவர் தன்னை எம்ஜிஆருக்கு உதாரணமாக சொல்லிக்கிறார். எம்ஜிஆர் எல்லார்கிட்டவும் திரும்ப திரும்ப சொன்னார், என்ன பிரபலமாக இருக்கேன்னு பார்க்க வந்தால் உங்களுக்கு தான் கஷ்டம், நீங்கள் வராதீங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னார். ஆனால் விஜய் அதை திரும்பி திரும்பி வலியுறுத்தி பெருசாக சொல்லலை. அப்போ நீங்கள் இல்லை, இவங்க பிரபலமானவங்கள்லாம் வந்தாங்க, எம்ஜிஆர் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தார், கலைஞரும் திரைத்துறை சார்ந்தவர் தான், அவரும் வந்தார், ஏன் நான் வரக்கூடாது, இல்லை விஜய் வரலாமா, விஜய் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் சில தவறுகள் செஞ்சுருக்கிறாங்க, அதனால விஜய் மாற்றா வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா விஜய் மாற்றா வரல. நான் ஏன் இந்த பெண்களுக்கு அரசியல் இருக்கும்போது விஜய் மாற்றா அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இது மிக மிக முக்கியம். பெண்கள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 90லிருந்து 100% பெண்களும் மொத்த கல்வியும் பெற்றுவிட்ட நிலையில், இந்த மாதிரி ஒரு நிலையில பெண்களை பற்றி எந்த ஒரு பிரங்கையுமே இல்லாமல் ஒரு அரசியல் தலைவர் செயல்பட்டு கொண்டிருப்பது அப்படிங்கிறது, புதிதாக கொண்டிருக்கக்கூடிய தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக உன்னிப்பாக பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், சமூகம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால பெண்கள், நீங்கள் இது போன்ற கூட்டத்திற்கு செல்லும் பொழுது தயவு செஞ்சு யோசிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு குழந்தைக்கு பொறுப்பாக இருக்க போகிற இடத்துல ஒரு தலைவர் வராருன்னா 1 மணி நேரம், அரை மணி நேரம், 20 நிமிஷம் இல்லை அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இடத்த விட்டு கிளம்பிடுங்க. அதான் வீடியோவில் டிவியில் 24 மணி நேரம் காமிக்கிறாங்களே. நீங்கள் அப்படி ஒன்றும் விஜய் டிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்காரு. சினிமாவில் பார்த்தா மேக்கப் எல்லாம் போட்டு வருவார், மற்றபடி டிவியில் பார்க்குறது எப்படி இருக்காரோ அப்படி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொய்யான ஒரு நடிகரை பார்க்க வேண்டும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இந்த நடிகர் அரசியலில் மூழ்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பெண்களாகிய நீங்கள் தான் வழிவகை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் தமிழக பெண்கள் இயக்கம் தொடர்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது. நீங்கள் படித்து முன்னாடி வரக்கூடிய நிலையில் ஒரு நடிகரை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் போகாமல், ஒரு பெண்களுக்கான தேவை என்ன இருக்கிறது, அந்த தேவையை எவ்வாறு நம்ம நிவர்த்தி செய்யணும். நாங்கள் சொன்னோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொன்ன மாதிரி, நீங்கள் நகரத்தில் இருந்தீங்கன்னா நகரத்தினுடைய கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு அல்லது ஒரு அரசு கட்டமைப்பு எப்படி வச்சிருக்கு, முனிசிபாலிட்டின்னு என்ன மாதிரி பகுதிகளாக பிரித்து வச்சிருப்பட்டிருக்கிறது, மாநகராட்சினா என்ன மாதிரி பகுதிகளாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உள்ள பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை, உங்கள் வாழ்க்கை நிலை, இதையெல்லாம் பார்த்து அங்கே வரக்கூடிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் எப்படி, அரசு ஒப்பந்தங்கள் எப்படி வருகிறது, அதை எடுத்து எப்படி செய்கிறாங்க, தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கிறதா, அந்த தொழில் வளர்ச்சிக்காக அரசு என்னென்ன திட்டங்களை உங்கள் பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறது, அதை பயன்படுத்தி உங்கள் பகுதியினுடைய மக்கள் எவ்வாறு முன்னேறி இருக்கிறார்கள். இப்போ தொழில் வளர்ச்சிங்கும் போது அரசு தொழில் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, பன்னாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு
கம்பெனிகள் இதையெல்லாம் கொண்டு வரும் பொழுது, இத வந்து ஒரு உங்க ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்களா? அதனால் எவ்வளவு பேர் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது? அல்லது வந்து ஒரு முதலீடு செய்வதற்காக அரசு ஒரு முதலீட்டை கொண்டு வந்து செய்யும் பொழுது, உங்கள் மக்கள் அல்லது உங்கள் சார்ந்தவர்களின் மூலமாக அந்த முதலீட்டை எவ்வாறு செஞ்சிருக்கிறது? அந்த முதலீட்டை செய்வதன் மூலம் வந்து உங்களுடைய பொருளாதார வளம், வாழ்வாதாரம் எவ்வளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்குது? அப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. நம்ம ஏதோ வேலைக்கு போறோம், காசு சம்பாரிக்கிறோம். யாராவது இந்த மாதிரி பிரபலமானவங்க ஏதோ அரசியல்வாதி வந்தா பார்க்குறோம் அப்படின்னு தயவு செஞ்சு திரும்ப திரும்ப ஓடாதீங்க. இப்படி ஓடி தான் இன்னைக்கு விஜயும் அப்படி ஒரு தலைவரா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால மாற்று தலைவர், உண்மையான தலைவரை நமக்குள்ளிருந்து தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பெண்கள் நமக்குள்ளிருந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் பகுதியில் நீங்கள் தலைவராக செயல்பட விரும்புகிறீர்களா? அல்லது நீங்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? என்னுடைய தொலைபேசி எண் இதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய தமிழக பெண்கள் இயக்குனருடைய வீடியோ இருக்கு. எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவோம். அதாவது நாம் நிர்ணயிக்கக்கூடியவர்கள் தான் அரசியல் தலைவர்களாக வர வேண்டும். நாம் சொல்லும் வேலையைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். ஒரு மிக அருமையான அரசியலை கட்டமைப்பதற்கான ஒரு சமூக இயக்கமாக நாம் வளர வேண்டும். எனவே யார் யார் வந்து ஒரு கண்மூடித்தனமா விஜய் ஒரு நடிகர் வந்துட்டாருன்னு போகாதீங்க. ரொம்ப யோசிச்சு ஆழமா சிந்தனை செய்து உங்க வேலையை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி.